ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் ஜாய்ஃபுல் எஸ்எஸ்ஆர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம நண்டு கிரேவி தான் நம்ம பார்க்க போகிறோம். நண்டு கிரேவியும் நண்டு ஃப்ரையும் தான் பார்க்க போகிறோம். இந்த நண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து சின்ன நண்டாக தான் இருக்கும். இது வந்து வயல் நண்டு மாதிரியே தான் இருக்கும். ஆனால் வந்து இது வந்து கடல் நண்டு. வீட்டில் வந்து எல்லாருக்கும் கோல்ட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து இந்த நண்டை வந்து நம்ம ரசமாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் வந்து நான் வந்து பாப்பாவுக்குலாம் நண்டு கிரேவியாக இருந்தால் பிடிக்கும். அதனால வந்து நான் நண்டு கிரேவி வந்து நல்லா பூண்டு மிளகாலாம் போட்டு நான் வச்சுருக்கேன். அப்புறம் நண்டு ஃப்ரை பண்ணாலும் எங்கள் பாப்பாவுக்கெல்லாம் பிடிக்கும். அதனால் வந்து ஃப்ரையும் பண்ணியிருக்கேன். இது வந்து சூப்பராகவே இருக்கும் நண்டு கிரேவி. நம்ம ரசமாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்படி கோல்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரசமாகவும் வச்சு சாப்பிட்லாம். ஆனால் நான் வந்து கிரேவி தான் செஞ்சுருக்கேன். சரி, வாங்க பார்க்கலாம். வாங்க நண்டை பார்க்கலாம். இப்போ வந்து இது வந்து சின்ன சைஸ் நண்டு தான். அந்த மேலே உள்ள அந்த செல்லு அந்த ஓடெல்லாம் நம்ம வந்து எடுத்துடணும். எடுத்துட்டால் வந்து ஆரஞ்சு சோள மாதிரி இருக்கும். அதையும் நம்ம வந்து எடுத்துடணும். எடுத்துகிட்டு இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு இந்த காலில் வந்து நெயில் மாதிரி இருக்கும், அதையும் சிசரை வச்சு கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து சின்ன சைஸ் நண்டுங்கிறதுனால வந்து முழுசாக தான் போடுறேன். 2 டைம்ஸ் நல்லா க்ளீன் பண்ணிடணும். இப்போ க்ளீன் பண்ணங்காட்டியும் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா ஒயிட்டாக தெரியுது. நல்லா அந்த மேலே உள்ள ஓடெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த நெயிலெலாம் கட் பண்ணங்காட்டியும் இப்போ வந்து நான் இதை வந்து முழுசாக தான் போடுறேன். இப்போ இதே பெரிய நண்டாக இருந்தால் 2 பாதியும் நான் உடச்சிட்டும் போடுவேன். இந்த கால் வந்து பெரிய காலை வந்து தனியாக உடச்சிட்டு தான் போடுவேன். இது சின்ன சைஸ் நண்டுங்கிறதுனால அப்படியே நான் முழுசாக தான் போட போகிறேன். ஃப்ரைக்கு 1/4 கிலோ வந்து ஃப்ரைக்கு எடுத்து வச்சுருக்கேன், 1/4 கிலோ கிரேவிக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த நண்டு ஃப்ரைக்கான மசாலா நம்ம அரைச்சிக்குவோம். ஒரு 7-8 இஞ்சி துண்டு துண்டாக நறுக்குன இஞ்சி வந்து நான் போட்டுக்கிறேன் சின்னதாக. அப்புறம் வந்து பூண்டும் ஒரு 7 பூண்டு வந்து சின்ன சைஸில் கட் பண்ணி நான் போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து வெங்காயம் வந்து சின்ன வெங்காயமும் வந்து ஈக்குவலாக அதுவும் ஒரு 7 வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணி நான் அதையும் போட்டுக்கிறேன். இதோட வந்து 1 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் ஜீரக பவுடர், இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா மிக்சியில் வந்து நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ சோம்பு பவுடரும் வந்து ஜீரக பவுடரும் இல்லாதவங்க 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம் அதையும் போட்டு வந்து இதோட அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அரைச்சிட்டு இப்போ நல்லா வந்து இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டில் இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம போட்டுக்குவோம். நான் வந்து 1/4 கிலோ நண்டுக்கு இந்த பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். இப்போ இந்த பேஸ்ட்டு போட்டுட்டு அடுத்தது வந்து இன்னும் என்னென்ன மசாலாலாம் வந்து ஆட் பண்ணுறேன்னு பார்த்துக்கிடுங்க. இப்போ இந்த பேஸ்ட்டு முடிச்சுட்டு அடுத்தது வந்து 1/2 ஸ்பூன் வந்து நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கிடணும். மஞ்சத்தூள் போட்டாங்காட்டியும் தனி மிளகாய்த்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூளுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிட்டால் போதும். அடுத்தது வந்து 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா வந்து அந்த நண்டில் வந்து நல்லா மசாலாவெல்லாம் படுறது மாதிரி நம்ம போட்டுக்கலாம். தேவைக்கு ஏற்ப நைஸ் உப்பு போட்டுக்கிட்டேன். 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ வந்து எல்லா நண்டுலையும் படுறது மாதிரி இந்த மசாலா வந்து நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது மேரினேட் பண்ணி வைப்போம். நண்டை வந்து நம்ம வந்து அதிக நேரம் வச்சிடக்கூடாது, ஏன்னா வந்து அது வீணாக போயிடும். நம்ம உடச்சிட்டோம்னா அதை உடனே செஞ்சிடணும். அப்போ தான் வந்து நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து மீன் வறுக்கிற தவா தான் நான் எடுத்திருக்கேன் நண்டு ஃப்ரைக்கும். இப்போ வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சங்காட்டியும் நம்ம வந்து நண்டு ஃப்ரைக்கு மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த நண்டை நம்ம வந்து போட்டுக்கிடலாம். நண்டு வந்து எண்ணெயில் போடும்போது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸாக நின்று தான் போடணும், இல்லைன்னா வந்து மேலே வந்து தெரிக்கும். அதிகபட்சம் வந்து நம்ம கரண்டியில் எடுத்து போடுறது தான் நல்லது. நான் வந்து கையில் போடுறேன், தூரமாக நின்று போடுறேன். அதனால் வந்து நான் கையிலே எடுத்து போடுறேன்.
1/2 ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் போட்டுக்கிறேன். இப்போ வந்து மசாலா போடும் போதே போட்டிருக்கலாம். ஆனால் வந்து இப்போ போட்டால் தான் அது நல்லா மேலே போடும்போது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். அதனால் நான் வந்து மேலேயே போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஃப்ளேவருக்கு கருவேப்பிலை வந்து எப்போதுமே நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது போடுவோம். அது மாதிரி போட்டுக்கிடலாம். அவ்வளோதான். இது வந்து ஒரு 7 மினிட்ஸ் வெந்தால் போதும். இதே பெரிய நண்டுனா அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது நம்ம வேக வைக்கணும். ரொம்ப வந்து ஹைலேயும் வச்சிடக்கூடாது. டீப் ஃப்ரை ஆகிடுச்சுன்னா மொறுன்னு டேஸ்ட்டே போயிடும். கருகி போன மாதிரி மொறுன்னு ஆகிடும். நம்ம வந்து ஒரு சைடு வெந்தங்காட்டியும் இன்னொரு சைடு நம்ம திருப்பி போடணும். அதை வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம திருப்பி போடணும். அப்போ தான் வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம நண்டை வந்து மிதமான அந்த வெந்திருந்த அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சாப்பிட முடியும். இந்த நண்டு ஃப்ரைங்கிறது வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக தான் நம்ம செய்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இதே வந்து நம்ம ரசமாக வச்சோம்னா அதுவும் நல்லது கோல்டுக்கு. பாப்பாவுக்கெல்லாம் அந்த ரசம் சாப்பிடவே சாப்பிடாது. அதனால தான் வந்து இந்த நண்டு கிரேவியை நான் செய்ய போகிறேன். இப்போ அடுத்தது நண்டு கிரேவி தான் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். நண்டு கிரேவியும் நண்டு ஃப்ரையும் நம்ம நண்டு ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் கிரேவி தான் செய்ய போகிறேன். இப்போ நண்டு கிரேவிக்கும் வந்து ஒரு 1/4 கிலோ நண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உடச்சிட்டு க்ளீன் பண்ணி இப்போ அதை தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நண்டு கிரேவிக்கும் நான் வந்து 1/4 கிலோ வந்து நல்லா க்ளீன் பண்ணி 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். மேலே உள்ள அந்த ஓடு, காலில் உள்ள அந்த நெகம் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் அப்படி முழுசாகவே தான் நான் போட போகிறேன் நண்டு கிரேவிக்கு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த நண்டை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ப்ளெயினாகவே வந்து வறுத்து எடுத்துக்கிடணும். எந்த ஒரு மசாலாவும் போடாமல் எண்ணெயை ஊற்றி கடாயில் நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து கிரேவிலையோ இல்லை குழம்புலையோ நம்ம போட்டோம்னா அந்த நண்டு வந்து கரையவும் கரையாது. இல்லை நம்ம உடச்சி எடுத்து வச்சிட்டோம், நம்ம உடனே சமைக்க முடியல, கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா நம்ம வறுத்து எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம வந்து ஒரு 1/4 மணி நேரம் கழித்து நம்ம வந்து சமைச்சிக்கிடலாம். அதுக்குன்னு ரொம்ப நேரம் வச்சிடக்கூடாது. நம்மளால உடனே செய்ய முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் வறுத்தாவது எடுத்து வச்சிட்டோம்னா கூட நம்ம வந்து அப்புறம் கூட செஞ்சுக்கிடலாம். இப்போ வந்து நான் கடாயில் தான் வந்து எண்ணெயை ஊற்றிக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கிறேன். 3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு இப்போ வந்து நம்ம வந்து நண்டை வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து அந்த நண்டு வந்து கரையாமல் இருக்கும். கிரேவியில் போடும்போது இந்த சதையெல்லாம் கரைஞ்சி அது போகாமல் இருக்கும். ஏன்னா நண்டு வந்து உடச்சிட்டா உடனே செஞ்சிடணும்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அந்த நண்டு வந்து வீணாக போயிடும். இப்போ வந்து நான் எண்ணெயை ஊற்றிட்டு நண்டை வந்து நான் போட்டுக்கிறேன் வறுத்து எடுத்து வச்சுக்கிறதுக்கு. அந்த வறுத்து எடுக்கும் போது பார்த்திங்கன்னா வந்து அப்படியே வந்து கலரே சேஞ்ச் ஆகிடும். வேறு கலரில் மாறிடும். அப்படியே ஒரு ஆரஞ்சு கலரில் அந்த மாதிரி மாறிடும். இந்த மாதிரி மாறிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுட்டோம்னா போதும். அந்த வறுத்து எடுத்துட்டு அந்த எண்ணெயிலே நம்ம கொஞ்சம் எண்ணெயும் இருக்கும் நம்மளுக்கு கடாயில். அந்த எண்ணெயிலே வந்து நம்ம தாளிப்புக்கு போட்டுக்கிட வேண்டியதான். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ எண்ணெய் காஞ்சங்காட்டியும் நான் 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன் தாளிப்புக்கு. ஒரு வெங்காயம், சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சோம்பு தாளிப்பு போட்டங்காட்டியும் பொரிஞ்சு வந்தங்காட்டியும் இப்போ வந்து அந்த வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாம். எப்பொழுதும் மாதிரி வெங்காயம் வந்து ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் வந்தங்காட்டியும் 2 பச்சை மிளகாயை நம்ம கீறி போட்டுக்கிறோம் ஃப்ளேவருக்கு. இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கிறோம். நல்லா வதங்கி வந்துட்டோம். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும்.
தேவைக்கேற்ப கல் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கிறேன். நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் சோம்புத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரக பவுடர், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டு மல்லித்தூள் போட்டுக்கிறேன். இப்போ 3 ஸ்பூன் மல்லி பவுடர் போட்டாச்சு. இப்போ மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். இப்போ 2 ஸ்பூன் மிளகாய் தூளை வந்து நல்லா விட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டாச்சு. மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த வறுத்து எடுத்து வச்சுருக்கிற நண்டை நம்ம அதோட எல்லா மசாலாவும் படுற மாதிரி நல்லா அப்படி பெரட்டி விடணும். இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு நண்டுலேயே வந்து உங்களுக்கு தண்ணி வரும் கொஞ்சம். அந்த தண்ணி விடுறதோட கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஓரளவுக்கு மிதப்பளவு தண்ணி ஊற்றி வச்சோம்னா போதும். இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கொதிச்சு வருது நல்லாவே. இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கொதிச்சு வந்தங்காட்டியும் நம்ம வந்து எண்ணெய் திரிஞ்சு வந்துடுச்சுன்னா நம்ம வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஆஃப் பண்ணும்போது பெப்பர் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறோம். அந்த பெப்பர் பவுடர்லாம் வந்து உங்களுக்கு அந்த நண்டில் போய் ஜூஸியாக இறங்கினதுக்கு அப்புறமா நல்லா நம்மளுக்கு அந்த கோல்டுக்கெல்லாம் சரியாகும். இந்த மாதிரி சுட சுட சாதத்தில் நம்ம ஊற்றி சாப்பிட்டாலே நம்மளுக்கு வந்து சளி எல்லாமே சரியாயிடும். உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகிடும். இப்போ பாப்பாவுக்கு எனக்கெல்லாம் பயங்கரமாக சளி பிடிச்சிருந்துச்சி. அதனால தான் இப்போ வந்து நான் நண்டு வாங்கி செய்கிறேன். ஓகே மக்களே, நம்ம கொத்தமல்லி போட்டாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை.